அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லணையில் இருக்கோம். இந்த பாருங்கள், யானை சிலை தெரியுது. கரிகால சோழன் என்ற மன்னனால் கட்டப்பட்ட பல லட்சம் விவசாய நிலங்களுக்கு சரியான முறையில் நீர்நிலையை உருவாக்கி கொடுத்த ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல ஆடி பிறந்தாவே ஆற்றுல தண்ணி கரை புரண்டு ஓடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி தண்ணி இல்லாமல் வறண்ட பாலைவனமாக கிடக்குது. ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இது ஆடி பிறந்தாவே அம்மனுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊர்களில் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம், நீர் கொண்டு போய் ஆற்றுல நீர் எடுத்து போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒன்று இன்னொன்று புதுசாக கல்யாணம் ஆனவங்க தாலி பிரித்து நிறைய சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு ஆற்றுக்கு வருவாங்க, சடங்கு இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த காரணம் நீர் தான், அந்த தண்ணீர் தான். அந்த தண்ணீர் இல்லாமல் கிடக்குதுங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது இப்படியே விட்டோம் அப்படின்னா அடுத்தது யானை தன்னோட தந்தத்தால் சுழட்டி அடிக்கிறது மாதிரி இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாத்தையுமே தூக்கி கடாசிட்டு போயிடும். ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு எதிர்முனையாக தான் நம்ம இருக்கோம். அப்போ அதற்கு கேரளாவில் வயல்நாடு அப்படிங்கக்கூடிய இடத்துல மண் சரிவு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மனிதருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற சூழ்நிலை வருது. அது மாதிரி நம்மளையும் தூக்கி கடாசிட்டு போயிடும். அது மாதிரியான சூழலை ஏற்படுத்தாமல் பிரபஞ்சத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும். பிரபஞ்சமும் நம்மளை வாழ விடும், வளர விடும், மகிழ்ச்சியாக இருக்க வச்சுக்கும். நன்றி, வணக்கம்.